நான் நேத்திக்கு இன்னைக்கு இந்த வீடியோஸ்லாம் கமலஹாசன் டபுள் ஆக்ட் நடிச்சது, மாறுபட்ட வேடங்களை நடிச்சிருக்காரு, பிராட்மேன் டபுள் செஞ்சுரி போட்டிருக்காரு, 12 டபுள் செஞ்சுரி. கமலஹாசன் 15க்கும் மேற்பட்ட படங்கள்ல ரெட்டை வேடம் போட்டிருக்காரு. அதுல சில படங்கள் கூட நான் விட்டு போச்சு அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதெல்லாம் சேர்த்தா இன்னும் கூட வரும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எதனாலனா நான் டபுள் ஆக்ஷனை பத்தி இப்ப திடீர்னு வீடியோ போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் நடித்து 1985 பொங்கலுக்கு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு கைதியின் டைரி படம் நாளைக்கு ரீரிலீஸ் ஆகுது. எந்தெந்த ஊர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா திருச்சியில மேரிஸ் ஃபோர்ட், திருச்சி மேரிஸ்ல 5 தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இப்ப எல்ஏ சினிமாஸ் மேரிஸ்ங்கிற பேர்ல மல்டிபிளெக்ஸா இருக்கு. அதுல மேரிஸ் ஃபோர்ட் அப்படிங்கிற ஸ்கிரீன்ல காலையில 11 மணி ஷோ, ஈவினிங் 6:30 ஷோ. ஸோ அந்த 2 ஷோ போடுறாங்க. ஸோ அதுதான் அந்த தகவல் தெரிஞ்சதுனால தான் நான் இதை பத்தி ஆரம்பிச்சு டபுள் ஆக்ஷன் படங்கள், டூயல் ரோல், உலகநாயகன், ஒன்றுக்கு மேற்பட்ட வேடங்கள், டபுள், ட்ரிபிள், 4, 10 வரைய போயிருக்குன்னு வைங்க நமக்கு. பட் நான் மெயினா இந்த டபுள் ஆக்ஷன் ரோல் தான். அதுல மெயினா கைதியின் டைரி படம் அது கூட விட்டு போச்சுன்னாங்க. அது விட்டு போச்சுன்னா அது பர்பஸா விட்டதுதான். அது இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறத சொல்லணும், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன். அதுல ஒரு ஆக்ஷன் வயசான கேரக்டர், மைசான் நீ 60 நான் 60 நீ 20 பாரு. அதுல ஒரு கேரக்டர் போலீஸ் ஆபீசர், இன்னொரு கேரக்டர் வயசான ஒரு கேரக்டர், ஜெயில போய் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர்ற கேரக்டர். அதுல அந்த கேரக்டருக்கு அப்பவே அந்த மைக்கேல் வெஸ்மோரை பயன்படுத்தி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. 2 காட்சி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. அது எப்படி போகுது இதை வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்கள்லையும் இது நல்லா போச்சுன்னா இதை பார்த்து கொடுப்பாங்க. இது பாரதி ராஜாவோட சொந்த படம். யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கலாம் நமக்கு தெரியல. ஸோ எனக்கு தகவல் வந்தது வெள்ளிக்கிழமையிலேருந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க, 2 ஷோ கொடுக்க போறாங்கிறதுனால தான் இந்த டூயல் ஆக்ஷன் டபுள் ரோலை பத்தி நான் நேத்திக்கும் இன்னைக்கு காலையில போட்ட வீடியோவும் அது சார்ந்து இருந்தது. இதை பொறுத்தவரைய சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஏபிசி நீவாசின்னு ஒரு சாங்கு, அப்புறம் பொன்மானே அந்த பாட்டு, அது முதல்ல உன்னிமேனன் தமிழ்ல பாடின பாட்டு அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ரோசா பூ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டப்பதான் கமலுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதுலேருந்து அவர் தப்பிச்சார். மேலேருந்து இந்த லைட்டு உடஞ்சி விழுந்து அவர் வயிற்றுல விழ வந்தது. ஏன்னா பெரிய லைட்டா இருக்கும் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல. அதை வயிற்றுல ஒட்டுமொத்த தெம்பையும் திரட்டி அவர் வயிற்றுல வச்சு அதை தப்பிச்சார். ஸோ கமலஹாசனுக்கு இந்த தற்காப்பு, எப்படி ஒரு விபத்து நடக்கும், விபத்து நடந்தா எப்படி தற்காப்புக்கணும்லாம் தெரியும். ஸோ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கமல் ரசிகர்கள், அதுவும் திருச்சி கமல் ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள்.